வழக்கம் போல் ஸ்டியரிங் கிராஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் டாடா டியாகோ காரை வீல் அலைன்மெண்ட் கொண்டு வந்தார். நானும் எப்பவும் போல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீழே இறங்கி பார்த்தப்ப ஒரு முக்கியமான பிரச்சனை தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கியர் பாக்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற சீபெட் புஷ், அதாவது இன்ஜின் மவுண்ட் புஷ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி பயங்கரமாக ஆடிட்டு இருந்துச்சு. இதனால கியர் பாக்ஸும் ரொம்ப வைப்ரேஷன் ஆச்சு. ஆனால் கஸ்டமருக்கு ஓட்டும்போது கொஞ்சம் கூட இந்த வைப்ரேஷன் ஃபீலே தெரியல. பிறகு கஸ்டமரை கூப்பிட்டு காமிச்சு இந்த புஷ்ஷை கண்டிப்பாக மாற்றி ஆகணும்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு முறை கியர் போடும்போது கியர் பாக்ஸ் ஓவர் வைப்ரேஷன் ஆகும்னு சொல்லி புரிய வச்சேன். அவரும் இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சொன்னார். அதோட அவர் சொன்ன ஸ்டியரிங் கிராஸ் கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணி கொடுத்துட்டேன். உங்கள் காரை வீல் அலைன்மெண்ட் பார்க்க கொண்டு போனீங்கன்னா அங்கே உள்ள டெக்னீஷியன் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் தெரியுதான்னு கேட்டு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஒர்க் ஷாப்லையுமே இந்த அளவுக்கு கீழே இறங்கி பார்க்குற மாதிரியான வசதிகள் இருக்காது. அதனால் இனிமேல் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்காக உங்கள் காரை கொண்டு போகும்போது கீழே எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு ஒரு முறை டெக்னீஷியன்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. இதோட நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.